வணக்கம். இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பழகன். அதிமுக இன்னைக்கு அவங்களோட செயற்குழு கூட்டம், நிர்வாக குழுன்னே வச்சுக்கலாம் நீங்க. ஏன்னா ஒரு ஒய்டா கூட்டுறாங்க. இதுக்கு முந்தி என்ன நடந்திருக்கு? பிஜேபி கூட்டணி. பிஜேபி கூட்டணிக்கு அப்ரூவல் வாங்கிட்டு கூட்டணியான்னா இல்ல. ஆனா பொதுவாக பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் கொடுத்து அப்படின்னு தீர்மானங்கள் உண்டு அதிமுகல. அப்ப அதிமுக பழைய வரலாறு, கூட்டணி வரலாறு 77ல இருந்து நீங்க பார்க்கணும் இல்லையா? தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் 77 பாராளுமன்ற தேர்தலில் இந்திரா காங்கிரஸோட எம்ஜிஆர் கூட்டணி, அதாவது மத்திய ஆளுங்கட்சியோட இங்க கூட்டணி. என்னன்னா இங்க நமக்கு பெரிய அளவுக்கு பாராளுமன்ற தொகுதிகள் தேவையில்லை, மத்திய ஆளுங்கட்சியோட கூட்டணி வச்சா நமக்கு நல்லது, இதுதான் உணர்வு. அன்பார்ச்சுனேட்லி இந்திரா காந்தி அம்மா ஜெயிக்கல. அதுக்கு எம்ஜிஆர் இங்க விவோ வந்தாரு, ஆனா அவங்க தோத்து போயிட்டாங்க. மொராய் தேசாய் வந்துட்டாரு. மொராய் தேசாய் பிரைம் மினிஸ்டர். அவருக்கு இந்திரா காந்தியோட கூட்டணி வச்ச கட்சின்னு இங்க ஆளுங்க இங்க அதிமுக பேர்ல அவருக்கு ஒரு வெறுப்பு. அப்ப அதிமுக திமுக இதே அணிதான். நான் அப்போ என்னோட கல்லூரி காலகட்டம்லாம் முடிச்சுட்டு வேலைக்கெல்லாம் போயாச்சு, திருமணம்லாம் ஆயிடுச்சு, வேலைக்கு போயாச்சு, வேளாண்மை நிபுணராக இருக்கேன். சின்ன சின்ன கிராமங்களுக்கெல்லாம் போவேன். அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, பாராளுமன்ற தேர்தல் முடிந்த சில மாதங்களில், ஓரிரு மாதம் தாங்க, சட்டமன்ற தேர்தல் வருது. நியாயமா ரெண்டையும் சேர்த்தே வச்சிருக்கலாங்க. பாராளுமன்ற தேர்தல் நடக்கும்போதே தமிழ்நாட்டில், ஏன்னா அசம்பிளி டிசால்வ் ஆகி போச்சு. 356ல திமுக ஆட்சி டிஸ்மிஸ் 1976. கிட்டத்தட்ட ஒரு 1.25 வருஷம் கழிச்சு பாராளுமன்ற தேர்தல் வருது. அசம்பிளி இல்ல. அப்படின்னா அசம்பிளிக்கு சேர்த்தான தேர்தல் வச்சிருக்கணும், வைக்கல. என்னன்னா அசம்பிளியை தனியா நம்ம டீல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அதிகமான இடம் கிடைக்கும்னு ஒரு மனக்கணக்கு இந்திரா காந்தி அம்மா போட்டாங்க. இந்த மனக்கணக்கு எப்போதுமே மாநில அரசியல் ஆபத்து. போட்டாங்க. அசம்பிளி தனியா வருது, பாராளுமன்றம் தனியா நடக்குது. பாராளுமன்றத்தில் இந்திரா காந்தி தோத்தாச்சு, மொராய் தேசாய் வந்துட்டார். அவர் ஜனதா கட்சி. ஜனதாங்கிறது காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்தது தாங்க. இதுல ஜனதா எம்ஜிஆர் வற்புறுத்துச்சு, நீங்க எங்களோட கூட்டணி வைங்கன்னு. இப்ப பிஜேபி என்ன சொல்லுதோ அதே தான். எம்ஜிஆர் இல்ல தனித்தனியாவே நின்றலாங்கிற ஒரு முடிவு எடுத்து அவர் சின்ன கட்சிகளோட கூட்டணி வச்சு அதிமுக கூட்டணி. திமுக இப்ப என்ன நினைச்சதுன்னா, ரைட்டு, இது நமக்கு நல்ல வாய்ப்பு தான். 76ல ஆட்சி டிஸ்மிஸ், மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் இருக்கும். ஏன்னா இன்றைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின்லாம் மிசால ஒரு வருஷம் ஜெயிலில் இருந்துட்டு வர இருப்போம். ரொம்ப பரபரப்பான ஒரு காலகட்டங்க. அப்ப நம்ம பக்கம் அனுதாபம் இருக்கும், கணக்கு தான், அனுதாபம் இருக்கும். நம்மளும் தனியாக நிற்போம். அவங்களும் சின்ன சின்ன கட்சியெல்லாம் கூட்டணி சேர்த்துட்டு தனியாக நிற்கும் போது காங்கிரஸ் கட்சிக்கு வேற வழி இல்லை. இந்திரா காங்கிரஸ் அவங்க தனியா நின்னாங்க. ஜனதா அது பழைய காங்கிரஸ் தான், ஜனதாங்கிறது. அதாவது காமராஜர் பெருந்தலைவர் இறந்துட்டாரு. ஸோ அவங்களும் தனியா நின்னாங்க. 4 அணியா நின்றுச்சு. நிற்கும் போது என்ன ஆச்சு? 30% ஓட்டு வாங்கி எம்ஜிஆர் ஜெயிச்சாரு. அதாவது 100 பேர்ல 70 பேர் எம்ஜிஆருக்கு எதிராக ஓட்டு போட்டான். ஆனா எம்ஜிஆர் முதலமைச்சர். ஏன்? இதுதான் இந்த கணக்கோட விபரீதம். எப்போதுமே இந்த கணக்குகளோட விபரீதங்கிறது இதுதான். அப்புறம் 80 அடுத்தாப்புல உடனே 80 தேர்தல் வரும்போது, அதாவது மொராய் தேசாய் அரசு கவிழ்ந்து போச்சு. இந்திரா காந்தி அம்மா திருப்பி கம்பேக்கு. நேரடியா திமுக காங்கிரஸோட உறவு வச்சது. 77ல தாங்க இந்திரா காந்தி அம்மா கொலை முயற்சி வழக்கு கலைஞர் பேர்ல, எம்ஜிஆர் ஆட்சி. அது 2 வருஷம் நடக்க மதுரை செஷன்ஸ் கோர்ட்ல. ஆனா அதையெல்லாம் தாண்டி உறவு வச்சாங்க. நேருவின் மகளை வருக, நிலையான அரசு தருக. இன்னும் ஒரு 2 நேரத்துக்கும் முந்தானத்தோ நம்ம ஓய்வு பெற்ற நீதிபதி மரியாதைக்குரிய சந்துரு ஒரு கட்டுரை எழுதியிருந்தாருங்க ஆங்கில பத்திரிகையில. இந்த இதை அவர் குறிப்பிட்டிருக்காரு. நேருவின் மகளை வருக, நிலையான அரசை தருகன்னு மாத்தி கூட்டணி வச்சாங்க. 80ல பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி. அடுத்த ஓரிரு உடனே திருப்பி சட்டமன்ற கலைப்பு. எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது. எம்ஜிஆர் இதே தான், நமக்கு அனுதாபம் இருக்கும், நான் பிழை என்ன செய்தேன் அப்படின்னு கேட்டார். நான் சங்கரன் கோயில் கூட்டம் அட்டன் பண்றேன். சங்கரன் கோயில் எம்ஜிஆர் நான் என்ன பிழை செஞ்சேன் அப்படின்னு, அதுதாங்க அவரோடது. அப்புறம் சங்கரன் கோயில்ல ஒரு ஊர்வலம், ரோட் ஷோ. அதுலயும் நான் என்ன பிழை செஞ்சேன், ஒரே பாயிண்ட் தான், நான் தப்பே பண்ணல, என் ஆட்சி ஏன் கலைச்சிங்கிற ஒரே பாயிண்ட் தான். இதே இந்திரா காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, கூட்டணி ஆட்சியை நோக்கி காய நகர்த்தினாங்க. ஆளுக்கு 117 சீட்டுங்க. கலைஞர் நொந்தே போயிட்டார், வேற வழியே இல்லை. அவர் கம்பல்சரியா அழுத்தியாச்சு. இப்ப எப்படி மத்திய அரசாங்கம்
மத்திய பிஜேபி வந்து அதிமுக அழுத்துதோ அதே மாதிரியான ஒரு நிலைமை. சரி, எப்படியா 116 சீட் எடுத்துட்டு எப்படி மெஜாரிட்டி வர முடியும்? 120 வரணும்ல. ஆனா யார் ஜெயிச்சாலும் கலைஞர் தான் முதலமைச்சர்ன்ட்டாங்க இந்திரா காந்தி அம்மா. இப்ப யார் ஜெயிச்சாலும் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சருங்கிறது இப்போ ஒண்ணுமே இல்லைங்க. சரித்திரம் அதே தான் மாத்தி மாத்தி வருது. அதுக்கு நம்ம எல்லாம் வந்து ஒரு மௌன சாட்சியா கால கண்ணாடியா உட்கார்ந்து பார்த்துட்டு கிடக்கோம். அப்ப என்ன ஆகுங்க? அவன் வந்து இவன் வரக்கூடாதுன்னு காலை பிடிச்சு இழுப்பான். நண்டு கதை. அவன் வரக்கூடாதுன்னு காலை பிடிச்சு இழுப்பான். ஒரு நண்டு இன்னொரு நண்டை ஏற விட்டுருமா கூடையில? ஏற விடாது. காலை பிடிச்சு இழுக்கும். கடைசியில வந்து மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி 80ல. திமுக இந்திரா காங்கிரஸ் கூட்டணி தோற்கடிக்கப்பட்டது. அது பிறகு 84 அப்படியே வரிசையா பல உதாரணங்கள் சொல்லலாம். இன்னைக்கு வந்து 2026 நோக்கி போறோம். 2025 வந்துட்டோம். கிட்டத்தட்ட அசம்பிளிக்கு தான் பட்ஜெட் செஷன் எண்டு. இனிமேல் வந்து பட்ஜெட் கிடையாது. ஓட்டான் அக்கௌண்ட் தான் போட முடியும் மேக்சிமம். பிப்ரவரியிலே தேர்தல் வச்சா அது கூட நடக்குமான்னு சந்தேகம் தான். அப்போ என்ன மாதிரியான நிலைமையை நோக்கி போகுது? விஜயும் சேர்த்து நீங்க கணக்கில் எடுக்கணும். மதுரையில் அவர் படப்பிடிப்புக்கு தான் வராரு. அவ்வளவு தூரம் வந்து மதுரை சுற்றில கேட்டேன் நான் ஃபோன் பண்ணி. எல்லாம் மதுரையை சுற்றி இருக்கிற ஃபுல் குரூப் நம்ம கேங்குகள் பூரா இளைஞர் கேங் பூரா அங்கே இருக்கு. அவங்க அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி எல்லாம் வந்து திமுக அதிமுக பரம்பரை தான். இவன் பூரா வந்து பேரன் இவெல்லாம் வந்து இங்க விஜய் கட்சிக்கு வரான். ஏன்னா அரசியல் ஆஸ்பிரேஷன். நம்ம அரசியல்ல மேல வரணும்னு நினைக்கும் போது நமக்கு எங்க வாய்ப்பு கிடைக்கும்னா எல்லாரும் பார்ப்பாங்க. வயசு 20, 22. அதிமுக திமுகவுக்கு போனா அங்க வந்து உள்ள விட மாட்டாங்க. அப்போ நமக்கு என்ன, விஜய் கட்சிக்கு வருவோம், அவ்வளவுதான். பெரிய பாசம் இல்ல சித்தாந்தம் அப்படியெல்லாம் நீங்க கணக்குல எடுக்க வேண்டாம். நமக்கு ஏதாவது கிடைக்குமா? நான் கவுன்சிலர் ஆக முடியுமா? நான் வார்டு மெம்பர் ஆக முடியுமா? இல்ல நான் எம்எல்ஏ ஆக முடியுமா? வசதி இருக்கவன் எம்எல்ஏ கனவு காணுவான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா விஜய்க்கு அந்த கூட்டம் வருது. அப்போ இந்த கூட்டணி அரசியல் எதை நோக்கி போகுது? இப்போ வந்து அதிமுக செயற்குழு கூட்டத்துல அவங்க பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கோம், அதை இந்த செயற்குழு ஏற்றுக்கொண்டதுன்னு ஒரு தீர்மானம் போட்டுதான் ஆகணும். பகல்காம் தீவிரவாத தாக்குதலை கண்டிக்கிறோம்னு தீர்மானம் போட்டுதான் ஆகணும். வக்ஃபை பத்தி என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ஆனா இது எல்லாமே வந்து இஸ்லாமிய வெறுப்பாக இஸ்லாமியர்களால் பார்க்கப்படும். நேற்றுக்கு அதிமுக கூட்டத்தில் ஒருத்தர் பேசுறாங்க, முக்கியமான நபர், ஒரு பதவியில் இருக்காரு. இஸ்லாமியர்கள் யாருமே இங்க ஓட்டு போட மாட்டாங்க நம்ம கூட்டணிக்கு. அவர் வெளிப்படையா செங்கோட்டையை இருக்காரு, கூட்டத்தில் உட்காந்துருக்காரு. நான் தொண்டனாவே இருக்கேங்கன்ட்டாரு. அந்த செங்கோட்டைய நான் தொண்டனாவே இருந்துட்டு போறேன். என்னன்னா நீங்க தேர்தல் இருந்தா ஜெயிக்க முடியாது, நான் உணவு தொண்டனா தானே இருக்கணும். நான் எம்எல்ஏ ஆகணும்லாங்க ஒருத்தன் சொல்லணும். அவர் தெளிவா சொல்றாரு, நான் கல்வி அமைச்சரா இருந்தேன், கல்வி அமைச்சரா இருக்கும்போது இலவச லேப்டாப் வழங்கணும். ஆனா நான் வந்து அதுல எல்லாம் எதுவுமே எனக்கெல்லாம் பெனிஃபிட் கிடையாது. ஒருத்தர் லேப்டாப் கொடுப்பாரு, ஒருத்தர் துணி கொடுப்பாரு, இப்படித்தான் போச்சு. நான் தொண்டனாவே இருந்துடுறேன், எனக்கு வந்து இனிமேல் அந்த கனவெல்லாம் இல்லை அப்படிங்கும். அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி பேசுற அதிமுக ஒரு தலைவர் வந்து இங்க இஸ்லாமியர்கள் ஓட்டு போட மாட்டாங்க, அதாவது எங்க வந்து இஸ்லாமியர்கள் ஓட்டு தீர்மானிக்கிற சக்தியா இருக்கோ அங்க அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிக்காது. அப்போ அதிமுக எப்படி இதை ஹேண்டில் பண்ண போகுது? இன்னைக்கு செயற்குழுல வியூகம் வகுக்கணும். அவங்க உள்ளுக்குள்ள வியூகம் வகுப்பாங்க, வெளியில தீர்மானம் போட மாட்டாங்க. சோ ஒரு பரபரப்பான காலகட்டத்துல இன்றைய தேதி அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு மே மாதம் 2ஆம் தேதி. அதே போல இதே நேரத்துல தான் வந்து ஜேபி நட்டா, பாஜக தேசிய தலைவர், அவரும் வந்து வராரு. அவர் வர்றதோட நோக்கமே என்னன்னா வந்து இந்த கூட்டணி ஆட்சிக்கு இபிஎஸ் வந்து இணங்க செய்யணும். அது இணங்க செய்யறது மூலமா தேமுதிக பாமக எல்லாம் உள்ள கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு பரவலா ஒரு திட்டத்தை வந்து வகுக்கிறாரு. பட் இந்த விஷயத்தான் வந்து எடப்பாடி பழனிசாமி டிஸ்டர்ப் ஆயிட்டு அமித்ஷா போனது அப்புறம் மாற்றி மாற்றி கருத்து சொல்றதெல்லாம் பார்த்தோம். இப்ப இந்த விஷயத்தை நோக்கி அதிமுக பாஜக புஷ் பண்ணாங்க அப்படின்னா அது எப்படி நகரும் நீங்க பாக்குறீங்க சார்? எனக்கு தெரிஞ்சு அது புஷ் பண்ண முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம். என்ன காரணம்னா நீங்க அதுக்காக தான் பழைய வரலாறுல இருந்து தொடங்கினேன். 77, 80 வரிசையா நீங்க பார்க்கலாம். ஜெயலலிதா அம்மா விட்டு கொடுத்த சீட்டு தாங்க மேக்சிமம் கூட்டணி கட்சிக்கு 2001. அதாவது 140க்கு சற்றேற குறையத்தான் அதிமுக நின்றுச்சு. உண்மை ஜெயலலிதாவே தேர்தலில் போட்டி போட முடியல. நாங்களாம் உண்மையில் என்ன நினைச்சோம்னா இந்த வாட்டி வந்து அதிமுக தனி மெஜாரிட்டி வராதுன்னு தான் நினைச்சோம். ஏன்னா நிக்கிறதே 140. அப்புறம் எப்படி இவங்க தனி மெஜாரிட்டி வருவாங்க, வாய்ப்பு இல்லை, இப்படிதான் நினைச்சோம். ஆனா அதிமுக தனி மெஜாரிட்டி வந்துச்சு. என்ன காரணம்னா கூட்டணி பலம். அப்போ கூட்டணி ஆட்சி என்கிற நிபந்தனை கூட்டணிக்கு முன்னாடி, தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி சேரும் போது ஒப்பந்தத்துல சொல்றதே கிடையாது எப்போதுமே. இப்ப அதிமுக கம்மியான இடத்துல நின்றுச்சு 2001.
கூட்டணிக்குள்ள யாரெல்லாம் இருந்தா? காங்கிரஸ் இருந்துச்சு. காங்கிரஸோட பிரிஞ்சு வந்த தமாக இருந்துச்சு மூப்பனார் ஐயா தலைமையில. அப்ப கிட்டத்தட்ட முழு காங்கிரஸ் தான். அப்ப அவங்க வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஏன் ஜெயலலிதாவை வற்புறுத்தல? ஏன் வற்புறுத்தலைன்னா அது போனி ஆகாதுங்கிறது தான். அப்போ ஒப்பந்தத்துல போடாம கூட்டணி ஆட்சிங்கிறது எடுத்துட்டு போக முடியாது. நம்பர் ஆஃப் சீட்டை வச்சு யூகிக்கலாம். 140 தானே நிக்கிறாங்க. அப்ப கூட்டணி ஆட்சி தானே மனசுக்குள்ள நினைப்பாங்க. அப்ப கூட்டணி பலம் ஜெயிக்கணும். அப்போ இப்போ அதிமுக, பிஜேபி, நீங்க சொல்ற மாதிரி தேமுதிக, பாமக எல்லாம் ஒரு அணிக்குள்ள வரணும்னு வைங்க. ஒரு அணிக்குள்ள வரணும்னா நம்பர் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சிஸ் எவ்வளவு இடம் கொடுக்க முடியும் ஒவ்வொரு கட்சிக்கும்? இந்த இடம் கடுமையான இடம். ஒரு குறிப்பிட்ட செக்டாரை வந்து விரோதிச்சு வச்சிருக்காங்க. அது இஸ்லாமிய மத சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி. அது முதலே மைனஸ்ல தான் தொடங்கும். ஜெயக்குமாரே அதான சொல்றாருங்க, என் தொகுதியில 40,000 ஓட்டு இருக்குங்க, நான் தேர்தல் நிற்கும் போதே நான் -40,000 தொடங்குறேன், திமுக +40,000 தொடங்குது, நான் எங்க இருந்துங்க ஜெயிக்கன்னாரு. ரொம்ப பிராக்டிகலான கணக்கு தாங்க அது. அப்போ இந்த இதுக்கு முன்னாடி இப்படியான ஒரு கணக்கு கிடையாது நம்ம கிட்ட. வாஜ்பாய் காலத்துல திமுக கூட்டணி வச்சப்ப வாஜ்பாய்க்கு சாஃப்ட் டோன் இருந்துச்சு. இப்ப அப்படி இல்லை. அரித்மெட்டிக்கலா 2 கூட்டணிக்கும் பாத்தீங்கன்னா சமபலமா தெரியும். அதாவது கணக்கு வைஸ் பாமக இத்தனை சதவீதம், தேமுதிக இத்தனை சதவீதம்னு அப்படி கூட்டி பார்த்தோம்னா சமத்துவமா தெரியும், சமமா தெரியும். ஆனா பிராக்டிகல் ரியாலிட்டியில தொகுதிக்கு தொகுதி அது மாறும். குறிப்பா வந்து மத சிறுபான்மை அதிகமா இருக்கிற தொகுதியில அது மாறும். அதனாலதான் வந்து அவன் சுரேஷ் ராஜனுக்கு திமுக பதவி கொடுக்குது, மனோ தங்கராஜுக்கு வந்து திருப்பி மந்திரி பதவி கொடுக்குது. ஏன்னா தென் மாவட்டங்களில் கிறிஸ்தவ ஓட்டு வங்கியை கன்சல்டேட் பண்ணணுங்கிறதாங்க அதோட நோக்கம். அது வந்து விஜய் கிட்ட போயிடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி, இது எல்லாமே ஒரு கணக்கு அடிப்படையில் போகுது. பல கணக்குகள் பொய்க்குது, அதையும் நான் தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரேன். ஆனாலும் அதிமுக செயற்குழு என்பது இன்றைய தேதிக்கு சில முக்கிய முடிவுகளை குறைந்தபட்சம் மறைமுகமாக அவர்களுக்குள்ளாவது எடுக்க வேண்டும்ங்கிற கம்பல்ஷனுக்கு போயிடுச்சு. இந்த என்டிஏக்குள்ள விஜய் வர மாட்டாரா? ஏன்னா அவரை கொண்டு வரதுக்கு அசைன்மெண்ட்ஸ் டெல்லியில வந்து ரீசெண்டா பேசியிருக்காங்க. எப்படியே கொண்டு வந்துடும். நட்டா வருகை ஓகே தாங்க. ஆனா நட்டாவுக்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாடு அரசியல் போல்ட்டுகளை எல்லாம் திருப்ப முடியாதுங்க. நட்டு போல்ட்டை திருப்புறது ரொம்ப கஷ்டம். அமித்ஷா அப்படிங்கிறது கொஞ்சம் வேற ஃபிகருங்க. மோடிங்கிறது அவர் ஒரு ஆல் இண்டியா ஃபிகர். அவருக்குன்னு தனியான ஒரு செல்வாக்கு இருக்கு. ஸோ நட்டா வருகையும் இதையும் நான் முடிச்சு போட்டு பார்க்கல. விஜயை பொறுத்த வரைக்கும் சிக்கல் என்னன்னா, அவர் கட்சிக்குள்ள இருக்கிற அவரது ரசிகர்கள் மற்றும் அரசியல் ஆர்வலர்கள் எல்லாரும் அவங்களோட குடும்பத்துல வேற கட்சியில இருப்பாங்க. பெரும்பாலும் திமுக அதிமுக தான் இருப்பாங்க. ரஜினிகாந்துக்கு அதே பிரச்சனை இருந்துச்சு. அப்ப மீண்டும் ஒரு முறை வந்து அவர் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம் அப்படின்னு அவர் எப்படி சொல்லுவாரு? இந்த கூட்டணி வரதா வச்சுங்க. முதலமைச்சர் கேண்டிடேட் யாரு? இபிஎஸ் தானே. இபிஎஸ்ஐ முதல்வராக்குவோம் அப்படின்னு விஜய் சொல்லணும்ல. அப்படி விஜயகாந்தே சொல்லலைங்க. அந்த காலத்துல 2011 கூட்டணி வைக்கும்போது இதே கேள்வி எழுந்துச்சு. விஜயகாந்தை கடைசியில கூட்டணிக்குள்ள கொண்டு வந்தாச்சு. பண்ருட்டி ராமச்சந்திரன் தான் பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா 2 பேரும் ஒரு கூட்டத்திலையும் சேர்ந்து பேசல. கடைசியில ஒரே ஒரு கூட்டம் மட்டும் போனா போதுன்னு பேசினாங்க. அப்பவும் வந்து ஜெயலலிதாவை முதலமைச்சர் ஆகணும்னு அவர் சொல்லவே இல்லை. கடைசியில விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவர் ஆனாரு. இப்ப என்ன சொல்றாங்க? அன்னி பிரேமலதா அவர்களை எதிர்கட்சி தலைவராகவோ முதலமைச்சராகவோ ஆக்குவதற்கு தொண்டர்கள்லாம் உதவி செய்யணும்ன்றாங்க. அப்படின்னா அவங்களுக்கும் முதலமைச்சர் கனவு இருக்கு. அதுக்காக சொல்ல வரேன். செய்யல. பாமக என்ன சொல்லுதுங்க? நாங்க வந்து ஆட்சியில பங்கு பெறுவோம்னு சொல்லுது. தமிழிசை என்ன சொல்றாங்க? தாமரை மலர்ந்தே தீருன்றாங்க. மலர்ந்தே தீரும்னா எம்எல்ஏ வச்சு சொல்லல. எம்எல்ஏ தான் ஏற்கனவே இருக்காங்களே. மந்திரி சபைக்குள்ள போனா தானே மலர்ந்தே தீர்வுங்கிறதுக்கு அர்த்தம் வரும். அப்ப எல்லாருக்குமே வந்து அந்த கனவு இருக்கு. அது அதிமுகவோட பொது கனவுக்கு பொருந்தி வராது. திமுக கூட்டணி ஒரே பாயிண்ட்டுக்குள்ள போகும். எந்த இடத்துல திமுக கூட்டணி கவலைப்படும்னா, ஏன்னா ஆளுக்கு ஆட்சியில பங்குன்னு சொன்னாங்கன்னா நம்ம கூட்டணியிலையும் கேட்பாங்களே அப்படிங்கிற இடத்துக்கு தான் அது கவலைப்படும். சோ தமிழ்நாடு அரசியல் வந்து பரபரப்பாக போய்கொண்டிருக்கிறது. அதற்கு முதல் புள்ளி இன்னைக்கு விழுதுன்னு நான் நினைக்கிறேன். நல்ல சார். அந்த சம்பவங்கள் அரசியல ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இன்றைய நிகழ்வுகள் என்ன விதமான பரபரப்பை ஏற்படுத்துது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்த்தோம் சார். உங்களுக்கு வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி.